அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பேர் மார்க்க விடயங்களுக்காக அழைக்கப்பட்டால், பள்ளி வாயிலுக்கு தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், சில நல்லமல்களை காட்டி கொடுக்கப்பட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கெல்லாம் பிஸியாக இருக்குது, இப்போல்லாம் பள்ளிக்கு வர முடியாது, நீங்கள் சொல்கிற அந்த பயான் நிகழ்ச்சிக்கு வர முடியாது, நீங்கள் சொல்கிற எல்லா அமல்களையும் நம்மளால் செய்ய முடியாதுங்க. என்ன காரணம்? உங்களை மாதிரி நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறவங்க கிடையாது. நம்ம காலையில் இருந்து மாலை வரைக்கும் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். நம்ம கடைக்கு போனால் பிஸி ஆகிரும், எனவே எங்களுக்கு எந்த நாளும் பிஸி, இப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்ஹாக்குமு தகாசுர், மக்களே உங்களை மார்க்கத்தை விட்டும் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்குது, உங்களை திசை திருப்பி கொண்டிருக்குது. அப்போ இதனுடைய விளைவை நீங்கள் எப்போ தெரியுமா விளங்குவீங்க? அடுத்ததாக அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டும் உங்களை திசை திருப்பி கொண்டிருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் பிஸியை காரணம் காட்டுறீங்க, எடுத்ததுக்கெல்லாம் உலக வேலைகளை காரணம் காட்டுறீங்க தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த காரணமெல்லாம் இது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மையவாடிகள் கபறுகளை போய் சந்திக்கும் வரைக்கும் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் வாழ்க்கையில் பிஸி என்று சொல்கிறோம், இப்போ டைம் இல்லை என்று சொல்கிறோம், இது எல்லாம் மௌத்து வரைக்கும் தான். மரணமானத்துக்கு பின்னாடி நம்ம கபூரில் கொண்டு போய் வச்ச உடனே மலக்குமார்கள் கேள்வி கேட்க வருவாங்க. அப்போ சொல்லலுமா, நீங்கள் கேள்வியை லேட்டாகி கேளுங்க, நம்ம பிஸியாக இருக்கிறோம், எவனாலையும் சொல்ல முடியாது, எவராலையும் அது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை உங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இந்த திசை திருப்புதல்கள் எல்லாம் நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரைக்கும் தான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இப்போ நீங்கள் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி பின்வாங்குறீங்க இல்லையா மார்க்கத்தை விட்டும், இதனுடைய விளைவு உங்களுக்கு விளங்கும். சும்மா கல்லா சௌபத் ஆலமூன், இதனுடைய விளைவு உங்களுக்கு பின்னாடி தான் விளங்கும். சும்மா கல்லா சௌபத் ஆலமூன் 2 முறை அல்லாஹ் சொல்கிறான், இதனுடைய விளைவு உங்களுக்கு பின்னால் தான் விளங்கும் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த விடயத்திலையும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் உங்கள் மத்தியில் சொன்னேன். அதாவது ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து 3 விடயங்கள் வரும் என்பதை சொன்னேன். குடும்பத்தார்கள் வருவார்கள், அதே மாதிரி சொத்து செல்வங்கள் வரும், அவன் செய்த சாலிஹான் நல்ல அமல்கள் வரும் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனோடு சம்மந்தப்படுத்தி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டு உங்கள் என்ன செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுண்டா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுற விஷயத்தில் நாங்கள் குடும்பத்தார்களையோ அல்லது பிள்ளைகளையோ அல்லது சொத்து செல்வங்களையோ காரணம் காட்டுவது அது பிழையான ஒரு விடயமாக இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏனெண்டா பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதர் மரணித்தால், ஒரு வீட்டில் ஒரு கணவர் மரணிச்சிட்டார் அல்லது பிள்ளைகளோட வாப்பமார் மரணிச்சிட்டாங்க. இப்போ அந்த கணவருடைய ஜனாசா அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் மனைவியும் அழுதுகிட்டு இருப்பாள், சும்மா அழுதுகிட்டு இருப்பாள். பல வார்த்தைகளை, கவலையான வார்த்தைகளை, அவருடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாள். கடைசியில் அந்த ஜனாசாவை தூக்கி செல்லப்படுகிற நேரம் நெருங்கிய உடனேயே ஜனாசாவை தூக்குவாங்க. ஆண்கள் போய் ஜனாசாவை தூக்குற நேரத்தில் அந்த மனைவி எப்படி தெரியுமா கத்துவா? அந்த மனைவி எப்படி தெரியுமா வார்த்தைகளை யூஸ் பண்ணுவா? என்ற கணவரை நீங்கள் கொண்டு போக போகிறீங்களா? என்ற கணவரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால் என்னுடைய துணைவு யார்? என்னுடைய கணவர் யார்? என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறவர்கள் யார்? என் கணவர் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்களே, கொண்டு போகாதீங்க, என் மாப்பிள்ளையை கொண்டு போகாதீங்கன்ட்டு மனைவிமார்கள் அழுவாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு வாப்பாவை உம்மாவை தூக்கி செல்லப்படுற நேரத்தில் பிள்ளைகள் எப்படி அழுவாங்க தெரியுமா? என் உம்மாவை கொண்டு போக போகிறீங்களா, என் வாப்பாவை நீங்கள் கொண்டு போக போகிறீங்களா அப்படின்னு கத்தி அழுவாங்க தானே. இப்படி அழுகிறவரெல்லாம் சகோதரர்களை வெறுமனே ஒரு ஆத்திரத்துக்கு தான் அழுவார்கள். ஏனென்றா ஒரு கணவனை தூக்கி செல்கிற நேரத்தில் மனைவி அழுகிறாள் தானே. அப்போ அங்கே தூக்கி செல்வதற்காக நீ போன சகோதரர்கள் எல்லாரும் திருப்பி ஒரு கேள்வி கேட்டா, சார் நீங்கள் அழுவுறீங்க தானே, உங்களோட கணவரை நம்ம தூக்கிட்டு போக மாட்டோம், நீங்களே வச்சுக்கங்கன்னு கொடுத்து பாருங்க, அந்த ஜனாசாவை கொடுத்து பாருங்க, மனைவி கிட்ட எடுப்பாவா? இல்லை, பயந்துருவா. அப்போ ஜனாசா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் எல்லாமே, கணவன் மனைவி எல்லாமே உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான். மௌத்தான அந்த நேரத்தில் கணவன் இழந்துட்டோம் என்ற கவலையில் மனைவிமார்கள் அழுவாங்களே தவிர
மௌத்தானத்துக்கு பின்னாடியும் எந்த ஒரு மனைவியும் கணவனை தனது பக்கத்தில் வைத்துக்கொள்வதற்கு யாரும் விரும்ப போவதில்லை. இது மனிதனுடைய இயல்பாக இருக்குது. ஜனாசாண்டாலே ஒரு பயம் ஒன்று வந்துடும். அப்போ அதனால தான் சகோதரர்களை சொல்கிறேன். அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற நேரத்தில் தான் உம்மா ஆண்டுவாங்க, வாப்பா ஆண்டுவாங்க, கணவர் எண்டுவாங்க, மனைவி ஏண்டுவாங்க. எனவே இவங்களுக்காகவே நாங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மார்க்க விஷயத்தில் நம்ம ஓட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா மௌத்தாகி விட்டோம்னு சொன்னால் இவங்க யாரும் வரமாட்டாங்க, மனைவியும் வரமாட்டாங்க, அதே மாதிரி பெற்றோர்களும் வரமாட்டாங்க, பிள்ளைகளும் வரமாட்டாங்க. நம்ம தான் தனிமையாக போகணும். அப்போ தனிமையாக போகிற அந்த கபருக்கு நம்ம நல்ல அமல்களை சேர்த்துக்கொள்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொருவரும் மீது இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி தான் சகோதரர்கள், நம்ம சூரா அபஸாவில் பார்க்குறோமா இல்லையா, மறுமையுடைய அந்த கடுமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், யோம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் அடுத்த சகோதரனை விட்டுட்டு ஓடிடுவான், உம்மிஹி வ அபி, அவன் வாப்பா விட்டுட்டு ஓடிடுவான், உம்மா விட்டுட்டு ஓடிடுவான், மனைவி விட்டுட்டு ஓடிடுவான், பிள்ளைகள் விட்டுட்டு ஓடிடுவான். அதே மாதிரி எங்களோட உம்மமார் எங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க, எங்களோட மனைவி எங்களை விட்டுட்டு ஓடிடுவா, எங்களோட கணவர் எங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க. தனிமையாகத்தான் ஒவ்வொருத்தரும் அந்த நாளை ஃபேஸ் பண்ணணும். அல்லாஹ் சொல்கிறான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்கண்டு ஒரு வேலை இருக்குது, அவனவனுக்கு அந்த நாளில் ஒரு பிஸி ஒன்று இருக்குது, அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறணும் என்ற செய்தியை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்துக்கு நம்ம தயாராக இருக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அடுத்ததாக கடைசியாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு தெரியும், நாங்கள் இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமல்களை செய்வோம் என்றாலும் மரணித்து விட்டால் எங்களுடைய ரூஹை கைப்பற்றப்படுமாக இருந்தால் அந்த நேரத்திலிருந்து, மௌத்தான நேரத்திலிருந்து நம்முடைய எல்லா நல்ல காரியங்களும், எல்லா நற்செயல்களும், எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். 3 விடயங்களை தவிர என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் மரணமானால் அவருடைய எல்லா நல்லமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும், 3 விடயங்களை தவிர என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொல்கிறார்கள் சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம் என்று சொன்னார்கள். அப்போ அன்பார்ந்த நேயர்களே, நம்ம மௌத்தா போனோம் என்று சொன்னால் நம்மளை எல்லா நல்ல அமல்களும், அந்த அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் சொல்கிறாங்க தானே. அப்போ சதக்கத்துல் ஜாரியா மட்டும் துண்டிக்கப்படாது என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம அதுக்குரிய வேலைகளை பார்த்துருக்கிறோமா? நமக்கு வசதி இருந்தும் சதக்கத்துல் ஜாரியாக்கள் செய்திருக்கிறோமா? ஒரு படிக்கிற பிள்ளைக்கு புக்ஸுகளை வாங்கி கொடுத்துருக்கிறோமா? ஒரு பள்ளி வாயிலுக்கு நம்ம பள்ளி வாயிலை புனர்நிர்மாணம் செய்கிறதுக்கோ, ஒரு பள்ளி வாயிலை கட்டுறதுக்கோ நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறோமா? அல்லது ஒரு ஏழை எளியவர்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்குறோமா? பள்ளிக்கு ஒரு பல்பை வாங்கி போட்டிருக்கிறோமா? ஒரு ஃபேனை வாங்கி போட்டிருக்கிறோமா? ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறோமா? ஒரு அனாதையை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறோமா? அதே மாதிரி தண்ணீர் இல்லாதவங்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுத்துருக்கிறோமா? மின்சாரம் இல்லாதவங்களுக்கு மின்சார வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறோமா? இப்படி இவைகளெல்லாம் நிரந்தரமான சதக்காக்களாக இருக்குதோ, இந்த சதக்காக்களை நம்ம செஞ்சுருக்கிறோமா இல்லையா என்பதை கொஞ்ச நேரம் சீர்தூக்கி பார்க்கணும். எனவே சகோதரர்களே, மரணத்துக்கு எந்த நேரமும் தயாராக இருக்கிற நாங்கள் என்ன செஞ்சிடணும் என்றால் இந்த சதக்கத்துல் ஜாரியாக்களை நம்ம செய்யணும். அடுத்ததாக சகோதரர்கள் நபிகளார் சொல்கிறார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அப்போ எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, நம்ம மௌத்தாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிள்ளைகளை நல்ல முறையில் தர்பியாக்களை கொடுத்து எங்களுக்கு நாளை நாங்கள் கபர்களுக்கு போனதற்கு பின்னாடியும் துவா கேட்குற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசிங்க. இல்லை என்றிருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடணும். 3வது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, நபிகளார் சொன்னார்கள் பிரயோஜனமான அறிவு என்று சொன்னார்கள். அதாவது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த நேயர்களே, இப்போ நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு அறிவை தந்திருப்பா. அந்த அறிவை நம்ம மறைச்சு வைக்காம 4 பேருக்கு கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுத்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஜெனரேஷனாக நம்ம யார் கற்றுக் கொடுத்தோமோ அவங்க இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி அதாவது எங்களினூடாக ஒரு அறிவு சமூகத்துக்கு பரப்பப்படுமாக இருந்தால், அது நல்லறிவாக இருந்தால், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி நமக்கு மௌத்துக்கு பின்னாடியும் கிடைக்கும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த நேயர்களே, நம்ம இப்போ என்னது பார்த்தோம், ஒரு மனிதர் மரணித்து விட்டாலும் அவனுக்கு துண்டிக்கப்படாத அமல்கள் 3 என்பதை பார்த்தோம். ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, 2வது சாலிஹான குழந்தைகளுடைய துவா என்பதை பார்த்தோம், 3வது பிரயோஜனமான அறிவு என்பதை பார்த்தோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம இந்த 3ஐயும் செட்டப் பண்ணிடணும். இந்த 3ஐயும் நம்ம தயார் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் ஒரு வகையில் நாங்கள் மரணத்துக்கு தயார் என்பது அர்த்தம்.
ஏனென்றால் சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? குழந்தைகளை பெற்றதற்கு பின்னாடி ஒரு அளவு வளர்ப்பாங்க, தர்பியாக்களும் கொடுக்க மாட்டார்கள், மார்க்க அறிவையும் கொடுக்க மாட்டார்கள். கடைசியில் என்ன நடக்குது? பிள்ளைகளை சின்ன வயசில் இருந்து அந்நிய கலாச்சாரத்துக்கு பழக்கியாச்சு. அந்நிய மொழி ஒன்று அப்படியே தாய்மொழியாக கொடுத்து அவங்க அந்த லெவல்லையே போகிறதுக்கு பழக்கி விட்டாச்சு. கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும்? அவனுக்கு மார்க்கத்தில் ஒன்றுமே தெரியாது, பெற்றோர்களுடைய மகிமை கூட தெரியாது, தொழக்கூடிய முறை கூட தெரியாது, துவா கேட்குற முறை கூட தெரியாது, அல்லாட்ட துவா கேட்கணும் என்ற அடிப்படை கூட தெரியாத குழந்தைகளை இன்றைக்கு பெற்றோர்கள் ஆளாக்கிட்டு போயிட்டாங்கன்னா, நாளை அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படியாப்பட்ட பெற்றோர்கள் மரணித்தால் அவர்களுக்காக துவா செய்வதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லாமல் போயிடும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைக்கு அதே மாதிரி இன்னும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னென்னா, இந்த பிள்ளைகளோட விஷயத்தில் இவங்க வாழ்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து பங்கீட்டில் என்ன செஞ்சிருவாங்க? மோசடி செஞ்சுட்டு மரணிச்சிடுவாங்க. இப்போ பிள்ளைகள் உம்மா அப்பா உயிரோடு இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க. அது ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்குது. அப்போ மௌத்துக்கு பின்னாடி நாளை ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ ரோட்டுக்கு இறங்க வேண்டிய நிலைமை வந்த உடனேயே சும்மா இருக்கிற பெற்றோர்களை திட்டுவாங்க. எங்களோட உம்மா அப்பாவும் செஞ்ச வேலை தான் இது, எங்களோட உம்மா அப்பாவும் சரியான முறையில் பங்கு வைக்கவில்லை என்று பெற்றோர்களை திட்டுவார்கள். அப்போ உங்களுக்கு துவாவுக்கு பதிலாக பதுவா செய்கிற பிள்ளைகளாகத்தான் நீங்கள் வளர்த்து விட்டு போயிருப்பீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு வரும். இதை பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தைகளுக்கு ஓத கற்றுக் கொடுங்கள், குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம சில சகோதரர்களை பார்க்குறோம், அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை என்றால், எங்களுக்கு தான் எங்களோட உம்மா அப்பாவும் மோதிரத்துக்கு வழிகாட்டி தரல, எங்களை உம்மா அப்பா படிக்க வைக்கல, அவங்கள கணக்கில்லாமல் விட்டுட்டாங்க, ஆனால் நம்மளோட பிள்ளைகளை நம்ம அப்படி விட மாட்டோம் என்று சொல்லி இவங்களோட பிள்ளைகளை ஓத வைப்பாங்க. அப்போ இவங்களோட பிள்ளைகள் ஓத வைக்கிறாங்க. இவர்களுடைய பெற்றோர்களை செய்த தவிர அடிக்கடி சுட்டி காட்டுற பிள்ளைகளை நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம்? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். மரணத்துக்கு தயாராகிறதுக்கு நம்ம முக்கியமாக இந்த குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு மௌத்துக்கு பின்னாடியும் இவர்களுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயங்களை தயார்படுத்துவதோடு எந்த நேரத்திலையும் மௌத்தை பற்றிய சிந்தனையோடு, மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அத்தோடு அன்பார்ந்த நேயர்களே, நானும் நீங்களும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் சுஜூதுகளையும் தொழுகையில் அதே மாதிரி ஏனைய நேரங்களில் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய முக்கியமான துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நமக்கு தரக்கூடிய சக்கராத்துடைய அந்த வருத்தத்தை லேசாக்கிவிடு. அதே மாதிரி கடைசி நேரத்தில் உனக்கு பொருத்தமான ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களோட ரூஹை கைப்பற்றி விடு. அதே மாதிரி கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு நம்மளோட உயிரை கைப்பற்றி விடு என்ற அந்த அழகான துவாக்களை நாங்கள் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் கேட்கணும். எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அழகான முறையில் மரணத்தை தந்தருள வேண்டும். அதே மாதிரி மரணத்துக்கு பின்னால் உள்ள கபர் வாழ்க்கையிலையும் அதற்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்க்கையிலையும் எல்லாத்திலையும் வெற்றி அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டியவனாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.